வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். கருப்பு மூவிலேருந்து காட் மோட் லிரிக் வீடியோ தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். டைட்டில் பயங்கரமாக இருக்குல்ல, காட் மோட். பா, இந்த மூவிலேருந்து ஆல்ரெடி ஒரு டீசர் விட்டுருந்தாங்க, அதுக்கும் நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக தான் பண்ணியிருந்தாரு. ஆர்ஜே பாலாஜி எந்த மாதிரி படம் பண்ணியிருக்காருன்னு தெரியல, படம் வரட்டும். பிஜிஎம்மே சூப்பராக இருந்துச்சு. சாய் பேங்கர் செம்மையாக பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி நேற்று தீபாவளி எல்லாருக்கும் சிறப்பாக போயிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். தாமதமான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சாங்குள்ளே போகலாம். லிரிக்ஸ் விஷ்ணு எடவன். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, கவின் நயன்தாரா அவங்கள வச்சு ஹாய் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட விட்டுருந்தாங்க. பேக்ரவுண்டில் ஒரு இளையராஜா சாங் ஓடிட்டுருக்கோம். செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கலாம், அது ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் தெரியுது. ஓகே, காட் மோட் சாய் பேங்கர் இசையில் என்னன்னு தெரில, இந்த மாதிரி இஸ்ஸா அப்படி சொல்லும்போது ஷின்ற மாதிரி எனக்கு போயிடுது, பாம்பு மாதிரி என்னன்னு தெரில அடிக்கடி. அதனாலே நிறையாவது கட்டுலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணமாக இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் கட் ஆச்சு அப்படின்னா எடிட்டில் நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி உளறிடுவேன் ஏதாச்சும். சாய் பேங்கர் இசையில் விஷ்ணு எடவன் வரிகளில். ஓகே, சாய் பேங்கர் அப்புறம் கானாமுத்து ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. காட் மோட் லிரிக் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வேல் பார்த்தீங்களா, டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சுல அந்த பட்டை. மிஸ்டேக்கா இல்லை அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. Black. Nice lyrics. கருப்பசாமி ஐயோ கொளுத்தவாணி எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி உள்ளோ குளிரவாணி ஐயோ கொளுத்தவாணி எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி. போதுல சாங் என்ன சொல்றது, மீட்டர் குறையாம அதே ஃபாஸ்ட்ல போகுது. டிரான்சிஷன் நல்லா இருக்குல்ல.
பக்காவான சாங்னா ஃபீஸ்ட். இது இந்த இது பாருங்களேன், இந்த வோக்கல்ஸில் வர இது சாய் பங்கரோட தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கு. ஒரு மந்திரம் மாதிரியும் லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஒரு மெலடி மாதிரி அது ஒரு பரபரன்னு ஒரு சாங் போயிடுச்சு. ஒரு ஒரு குத்து பாட்டு மாதிரி. இது வந்து ஒரு மெலடி சாங் மாதிரி. அப்படி என்ன ஒரு ஃபியூசன் மாதிரி இருக்குது. தான் ஒரு குரூப்பாக வச்சு ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாங் பயங்கரமாக இருக்கும்னா வச்ச அடி தான். நல்லா இருந்துச்சு சாங். காட் மோட். எனக்கு அது ஆர்ஜே பாலாஜி எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் ஒரு ஆவலாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு பயங்கரமாக ஒரு ஃபன்னி பர்சன். அவரோட படமும் அப்படி தான் இருந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. டீசர் பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் ஃபன் எலமெண்ட்ஸும் வைக்காமல் விட மாட்டார். அதுதான் எப்படி எந்த மாதிரி இருக்க போகுது. சூர்யா வேறு இருக்கார். ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஆனால் ஒரு எப்படியும் ஒரு முக்கியமான விஷயம் சோசியல் மெசேஜ் இருக்கும் தான் நினைக்கிறேன் படத்தில். சாமியை வேறு அடிக்கடி காமிக்கிறாங்க. கருப்ப சாமி. இது சும்மா வந்துட்டு போயிடாமல், ஏன்னா அவர் பேர் வந்து கருப்பாக தான் இருக்கணும். சூர்யா அவர் பேர் இது டீசரில் வந்து பேர் சொன்னாலும் சரி ஞாபகம் எனக்கு. கருப்பசாமியை வேறு அடிக்கடி காமிக்கிறாங்க. அந்த கோவில் அந்த சாங் கூட காட் மோட் அங்கே தானே வருது. அதை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. அவர் ஒரு லாயர் மாதிரி காமிச்சிருந்தாங்க அந்த டீசரில். அப்புறம் மிளகா அது கூட நிறைய இது அடிக்கடி அந்த மாதிரி இருந்துச்சு. மிளகா கூட அது முக்கியமான எலமெண்ட்டாக படத்தில் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் அடிக்கடி பார்த்த மாதிரி இருந்துச்சு டீசரில். தான் சாமியை வச்சு எதுவும் ஒரு அரசியல் அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஏன்னா ஒரு பாலிடிக்ஸ்ன்றது உள்ளே இருக்க தான் செய்யும். மூக்குத்தி அம்மன் கூட அது கடவுள் அந்த மாதிரி படமாக இருந்தால் கூட அதை வச்சு நடக்கிற ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் அரசியல் அந்த தான் சொல்லியிருப்பார். எல்கேஜி அது சொல்லவே தேவையில்ல. ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரில. இதுவும் கடவுளை வச்சு இல்லை சத்தியமாக ஐடியா எப்படின்னு. காட் மோட் நல்லா இருக்குது சாங். செம்ம குத்து. எனக்கு அந்த மெலடி அந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது தனியாக நிற்கிது எனக்கு. நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஆன ஃப்ரம் வரன்.